நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு வெண்மேகம் சூழ்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை ஒளிர விட்டவாறு சாலையில் ஊர்ந்து செல்கின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். பிரபு, இந்த நேரத்தில் திடீரென கடும் மேகமூட்டம் சூழ்ந்திருக்கிறது. வாகன ஓட்டிகளுக்கு எந்த அளவுக்கு இது சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது, சொல்லுங்க. நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக காலை நேரங்களில் வெயிலின் தாக்கம் குறைந்து காணப்படும் நிலையில் பிற்பகல் மேகமூட்டத்துடன் கூடிய சாரல் மழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில் 2வது நாளாக உதகை அருகே உள்ள தலைக்குந்தா பகுதியில் பிற்பகலில் திடீரென கடும் மேகமூட்டம் சூழ்ந்தது. இதனால் உதகையிலிருந்து கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய சாலையில் அடர்ந்த வெண்மேகமூட்டமானது சூழ்ந்து காணப்பட்டது. இதனால் கிட்டத்தட்ட 10 முதல் 20 அடி தூரத்திற்கு தொலைவில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு மேகமூட்டம் சூழ்ந்து காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனங்களில் முகப்பு விளக்குகள் மற்றும் இருபுற திசை விளக்குகளை ஒளிரவிட்டவாறு மலைப்பாதையில் மெதுவாக தங்கள் வாகனங்களை இயக்கி சென்றனர். இதனிடையே திடீரென நிலவிய இந்த மேகமூட்டம் காரணமாக உலகையில் குளிர் காலநிலையானது உருவாகியது. விரிவான விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி பிரபு.